துக்கம் ஒரு தொடர்கதை. எண்ணம் எழுத்து நைத்ருவன். இத பாரு சுதா, நடந்தது ஒரு விபத்து. அதையே நினைச்சு உன் பொண்ணு தன்னைத்தானே வருத்திக்கிறதுல அர்த்தமே இல்லை. அவகிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வை. ஏன், அவ உங்களுக்கும் பொண்ணு தானே, நீங்களே சொல்லலாமே. நான் சொன்னா அவளுக்கு தப்பா இருக்கு, உன்கிட்ட சொன்னா உனக்கு வேதனையா இருக்கு. அவகிட்ட பேச வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நமக்கு புரியறது அவளுக்கு புரியணுமே. புரிய வை, இத சேலஞ்சா எடுத்து முடி. நான் உங்க பொண்டாட்டிங்கிறத அப்பப்போ மறந்து ஆபீஸ்ல ஆர்டர் போடுற மாதிரியே பேசினா எனக்கும் அலுப்பா இருக்கு. சரி, இருந்தாலும் இன்னைக்கு நான் பேசுறேன். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இப்பவே பேசு. Procrastination is the thief of time. அவளை டாக்டரை பார்க்க சம்மதிக்க வைக்கிறமோ இல்லையோ, முதல்ல உங்களை டாக்டர் கிட்ட காமிக்கணும். முதல்ல அவளை பாரு, அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். இந்த கட்டாய கான்வர்சேஷன் அந்த வயதான தம்பதியர்களுக்குள் நடந்தது. திவ்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சுந்தர் போனதுல நம்ம எல்லாருக்கும் வருத்தம் தான். இருந்தாலும் உனக்கு வயசு 30 கூட ஆகல. அம்மாவா சொல்ற, நீ இன்னும் அவனை பத்தி நினைச்சு நினைச்சு உன்னுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் செஞ்சுக்கிறது நல்லதில்லை. அது ஆகக்கூடாத ஆக்சிடென்ட். நீங்க அன்னைக்கு ஸ்கூட்டர்ல போவானே, அந்த படுபாவி தாறுமாறா காரை ஓட்டி உங்க மேல இடிப்பானே. 1.5 வருஷம் ஆச்சு. நீ இன்னும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலன்னா எதுக்கு புரிஞ்சுக்கணும்? இல்ல, எங்களுக்கும் வயசாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னை இந்த மாதிரியே விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதனால நீ கொஞ்சம் உன்னை மாத்தி இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கணும். மனசுல ஒருத்தனை வச்சு இன்னொருத்தனோட குடும்பம் நடத்த சொல்றியா? என்னால் அவனை மறக்க முடியல. நான் ஸ்கூட்டர்ல கத்துக்குட்டின்னு தெரிஞ்சும் என்னோட பின்னாடி அவன் உக்காந்து வந்ததை தவிர அவன் என்ன தப்பு பண்ணினா? ஏன் அந்த கடவுளுக்கு அந்த பசி? அந்த அகோர ஆக்சிடென்ட் என்னால தானே நடந்தது. என்னோட மனசு வலிக்குதுமா. எனக்கும் சாவு வராதான்னு தோன்றது, ஆனா சாக தெரியல. ஏய், என்ன பேச்சு பேசுற திவ்யா? தவிர்க்க முடியாத விபத்து, அது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. அதுக்கு அடுத்த கல்யாணம் தான் ஒரே வழியா? என்னமா பேசுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, நீ இந்த துக்கத்தை விட்டு வெளியில வரணும். இவ்வளவு பேசுறியே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துக்கத்தை நீ பார்த்திருக்கியா? திவ்யா, சுகமும் துக்கமும் நாம ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. நாம துக்கத்தை ரொம்ப கொண்டாடுவோம், மனசுலயே வச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா சுகத்தை அன்னையோட மறந்துடுவோம். ஏன் தெரியுமா? நம்மளோட எதிர்பார்ப்புகள். நாம நினைச்சது நடக்கலன்னா அதுல ஒரு ஏமாத்தம். நமக்கு பிடிச்சதை இழந்தா ஏன் இழந்தோங்கிற ஒரு மனக்கலக்கம். போனதை வச்சு நாம காண்ற கனவுகள், அதுல சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சில பிம்பங்கள். நமக்கு எப்பவுமே துக்கம் இருக்கக்கூடாதுங்கிற நினைப்பு தான். நமக்கெல்லாம் கஷ்டம் இல்லாம வாழ்க்கை இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசை நடக்காம போனா ஏன் நடக்கலைங்கிற யோசனையிலேயே இருப்போம். அதுல நாம இழக்கிறது வரப்போற சுகங்களை தான். சுகத்தையும் கொண்டாடு, துக்கத்தையும் அனுபவிச்சு பாரு. ஆனா சமமா வச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியும். கொஞ்சம் நிறுத்துறியா? நேத்து ஏதாவது காலட்சேபத்துக்கு போனியா? ஒரே அட்வைஸா கொடுக்கற. அட்வைஸுக்கு காலட்சேபம் போகணுங்கிறது இல்ல. வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா நிறைய அட்வைஸ் உனக்கே கிடைக்கும். நான் என்னோட அனுபவத்துல வந்த அட்வைஸுகளை தான் இங்க சொல்றேன். சரிம்மா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீ சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் லக்ஷ்மி கிட்ட நீ போகணும். உன்னுடைய மனசை மாத்திக்கணும். அவ்வளவுதான் இப்போதைக்கு நாங்க சொல்றது. அதுக்கு மேல ஒரு இஷ்டம். சரிம்மா, அந்த டாக்டர் கிட்ட போய் தொலைறேன். எனக்காக வேணாம், உனக்காகன்னு நினைச்சு போனாதான் உன்னுடைய பாரம் குறையும். அப்பாதான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நீ வெறும் அவர் வில்லிலேந்து வந்த அம்பு, சரிதானே? இவ்வளவு அறிவு இருக்கிற உனக்கு இப்போ உங்ககிட்ட இல்லாத சுகங்களை கொடுக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டாக்டர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணாம போகணுங்கிறது உங்க அப்பா சொல்லல, நானா சொல்றேன். Procrastination is the thief of time.
தன்னுடைய கவலைகளை சற்றே தள்ளி வைத்து அம்மாவை கட்டிக்கொண்டாள் திவ்யா. என் பேர் திவ்யா. ஹலோ திவ்யா, என் பேர் லக்ஷ்மி. உங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களை மற்றவங்களுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, என்னோட இந்த பேச்சு முடிவில் நீங்க சொல்ற அந்த மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதுன்னா என்னுடைய கடமையை நான் செஞ்சேங்கிற பலன் எனக்கு கிடைக்கும். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. 6வது மாசத்திலேயே என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டார். இன்னும் எனக்கு அந்த ஷாக்ல இருந்து வெளியில வர முடியல. எனக்கு யாரையும் பார்க்க தோணல, எதை பார்த்தாலும் பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் அன்னைக்கு ஸ்கூட்டரை ஓட்டி அவர் என் பின்னாடி உட்கார்ந்ததுனாலேயும் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் தான் அவரை கொன்னுட்டேன். இப்போ எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். இதுக்கு எதுக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு எனக்கு புரியல. ஓகே, நீங்க முதல்ல ஷாக் ஸ்டேஜை கடந்து உங்களுடைய ஆங்கர் ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரல. இதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வர்றது முக்கியம். நான் சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் சொல்றேன், நீங்க முயற்சி எடுத்துதான் ஆகணும். தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களை நம்பி இருக்கிற உறவுகளுக்கு உங்களோட தேவை இருக்கே. அவங்களும் என்னுடைய துக்கத்தை நினைச்சு பார்க்கணும். அவங்க நினைச்சதுனாலதான் என்கிட்ட உங்களை வர சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்களை நார்மலா இருக்க எதிர்பார்க்கிறேன். நீங்களும் டாக்டர் தானே, எதையுமே பஞ்சுல தொடச்சி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. நான் பஞ்சை எடுத்து தூக்கி போடுற டாக்டர் இல்ல, மனசை பார்க்கிற டாக்டர். மற்றவங்களோட மனசை பார்த்த நீங்க அன்பு, பாசம், காதல்னா என்னன்னு அனுபவிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னுடைய திருமணம் காதல் திருமணம் தான் இருக்கலாம், ஆனா அதிகம் சைக்கலாஜிக்கல் மைண்ட்ல தான் பார்த்திருப்பீங்க. அந்த அப்ரோச் இருந்தது. அப்போ இது வரைக்கும் நீங்க சோகத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு வந்த சோகத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களை பத்தின டயக்னோசிஸையும் முடிச்சிட்டேன் நானு. நீங்க சைக்கோ அனாலிசிஸ் ஆங்கிள் தான் இதை பாக்குறீங்க. ஒரு டாக்டரா பார்க்காம ஒரு சாதாரண பொண்ணை யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பெரிய வயசா தெரியல. மிஸ் திவ்யா, உங்க வலி ரொம்ப பழசு, 1.5 வருஷமான வலி. என்னுடைய வலி 14 நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட வலி. ஆமா, என்னுடைய கணவர் இறந்து போய் நேத்து 13வது நாள். இருந்தும் நான் என்னுடைய கடமையிலிருந்து விலகாம உங்களுக்காக இங்க வந்திருக்கேன். உங்களை மாதிரி நான் துக்கத்துல அறிவை இழக்கல. துக்கத்தை தொடர்கதையா கொண்டாடினா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதையும் கடந்து வாழறதுதான் மனுஷ வாழ்க்கை. முதன் முறையாக திவ்யாவுக்கு பலாரென கன்னத்தில் அடித்தார் போல் இருந்தது. திவ்யா அமைதியாக வெளியே வந்து அம்மாவையும் அப்பாவையும் கட்டிக்கொண்டாள். அவள் முகத்தில் மெல்லிய சிரிப்பை பார்த்த அவர்கள் மனநல டாக்டரை மனதுக்குள் பாராட்டினார்கள். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.